வெல்கம் டு ஐடி மார்க் டெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிசியிலேருந்து கேட்கக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்கக்கூடிய மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல் எம்எம்பி ட்ரேட்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவங்க, மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி செக்டாரில் இருக்கவங்க யாரெல்லாம் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க இந்த எக்ஸாமுக்கு ஜேடிஓ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும், இதுக்கு முன்னாடி சப்போஸ் இல்லை டிரைவர் போஸ்டிங் ஐடிஐ முடித்தவங்க டிரைவர் போஸ்டிங் எதுனாலும் அவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரயில்வே எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த டாப்பிக்கில் 100 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொஷின் பேப்பரில். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராமுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அது ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே இருக்கிற மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பப்படும். சரிங்களா? தமிழாக இருந்தாலும் ஜிகே இருந்தாலும் உங்கள் ட்ரேடு ரிலேட்டடாக வரண்ட்ட. சரிங்களா? கொஷின் பேங்க் சம்மந்தமான எதுவாக இருந்தாலும் எந்த ட்ரேடு சம்மந்தமாக இருந்தாலும் அனுப்பும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஷின், விச் எக்யூப்மெண்ட் இஸ் டு சப்போர்ட் அண்டர் லிஃப்டிங் வெஹிக்கல் பிஃபோர் ஒர்க்கிங் அண்டர் த வெஹிக்கல் ஃபார் சேஃப் ஒர்க். அதாவது வாகனத்தின் கீழ்ப்பகுதியில் பாதுகாப்பாக வேலை செய்யும் முன் வாகனத்தின் உயர்த்தி சப்போர்ட் கொடுக்கும் சாதனம் இது. வாகனத்தை மேலே தூக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்கறதுக்கு எந்த பொருளை யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எந்த பொருளை யூஸ் பண்ணோம்னா ஸ்டாண்டு. சரிங்களா? ஸ்டாண்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸ்டாண்டில் தான் நம்ம சப்போர்ட் கொடுப்போம். சரிங்களா? லிஃப்ட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல ஸ்டாண்டில் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அடுத்தது, விச் டேம் டு பி எலிமினேட்டட் டு ப்ரிவெண்ட் ஃபயர். அதாவது தீ பரவுவதை தடுப்பதற்கு எவற்றை நீக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? கொடுத்துருக்க ஆப்ஷனில். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 இது முக்கியம். ஃபியூலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காற்று, அதாவது ஆக்சிஜன், வெப்பம். இந்த 3 இதில் பார்த்திங்கும்போது ஆக்சிஜன்ன்றது நமக்கு வருது. அப்போ ஆக்சிஜன். சரிங்களா? அடுத்தது, விச் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அன்சூட்டபிள் ஃபார் எலக்ட்ரிக்கல் ஃபயர். அதாவது எலக்ட்ரிக்கலில் ஃபயர் ஆகிருக்கு, ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை ஒரு ஒயரை பிடிச்சிட்டு எரியுது அப்படின்னா அதை தீயணைக்கிறதுக்கு எது பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக நம்ம இப்போ கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணலாம், சிடிசி, கார்பன் டெட்ராக்ளோரைடு, ட்ரைபோடு, இது எல்லாமே இந்த 3மே யூஸ் பண்ணலாம். பட் எது பொருந்தாது அப்படின்னா ஃபோம் டைப் ஃபயர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? எலக்ட்ரிக்கலுக்கு முக்கியமாக ஆப்டான ஒரு பொருள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எதுன்னா ஹேலன் டைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஹேலன் டைப். விச் டிவைஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் கண்ட்ரோல் டாக்ஸிக் வேஸ்ட். அதாவது நச்சுத்தன்மையான வாய்ந்த கழிவு கட்டுப்படுத்த எந்த சாதனம் மிக சரியானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன கண்ட்ரோல் டாக்ஸிக் மெத்தட் அப்படின்னா வேக்யூம் கிளீனர். கொடுத்துருக்கிறதுல வேக்யூம் கிளீனர், இதை வச்சு க்ளீன் பண்ணுறது. சரிங்களா? டாக்ஸிக் வேஸ்ட்டு வேக்யூம் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணுறது. இன் விச் இயர் டிட் ஃபஸ்ட் ஏஐடி ட்ரீட்மெண்ட் பிகின். அதாவது ஏஐடி எந்த ஆண்டில் முதலுதவி. சரிங்களா? ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு எய்டு முதலுதவி சிகிச்சை. சரிங்களா? தொடங்கியது அப்படின்னா ஏஐடிஸ் கிடையாது, ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லணும் இதை. சரிங்களா? ஃபஸ்ட் எய்டு சிகிச்சை தொடங்கிச்சு அப்படின்னா முதலுதவி 1823. சரிங்களா? ஃபஸ்ட் எய்ட் முதலுதவி 1823 தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம், வாட் டஸ் த பி இன் த ரிப்பேர் மார்க். சரிங்களா? ஸ்கேன் டூல் லெட்டர் கோட் நம்பர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அதாவது ஸ்கேன் டூல் குறி எண்ணில் பழுது குறி எண்ணில். சரிங்களா? பி என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இண்டிகேட் த பாடி. சரிங்களா? பாடியை குறிக்குது. பின்றது எதை குறிக்குதுன்னா பாடி அப்படின்றத குறிக்குது. இந்த கோடில் பின்ற லெட்டர் மட்டும் எதை குறிக்குன்னா இண்டிகேட்ஸ் த பாடி. சரிங்களா? பாடியை குறிக்குது. விச் மாடியூல் கண்ட்ரோல் த இன்ஜின் அண்ட் வெஹிக்கல் பர்ஃபார்மன்ஸ் இன் த வெஹிக்கல் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். வாகனத்தில் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் எந்த மாடியூல் இன்ஜின் மற்றும் வாகனத்தின் செயல்திறனை கட்டுப்படுத்துது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மாடியூல் இன்ஜினோட வாகனத்தினுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்துனா விசிஎம் மாடியூல். சரிங்களா? விசிஎம் மாடியூல் தான் வந்து வாகனத்தின் செயல்பாட்டு திறனை கட்டுப்படுத்துகிறது, பர்ஃபார்மன்ஸை. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டிசிஎம் ஆஸ் அன் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டில் டிசிஎம்மோட ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா
கண்ட்ரோல் த பவர் ஃப்ரம் த இன்ஜின் டு வீலு. அதாவது எதை கண்ட்ரோல் பண்ணுது? இன்ஜின் டு வீலுக்கு இடையில் பவரை கட்டுப்படுத்துது. சரிங்களா? இன்ஜின் டு வீல். வாட் இஸ் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் PCM இன் வெஹிக்கிள் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன் டேம் ஆஃப் ECU. அதாவது வாகனத்தின் சர்வீஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் ECU வகையில் PCM என்பதின் விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க. PCMோட விரிவாக்கம் என்னன்னா பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடியூல். பவர் ட்ரெயின் கண்ட்ரோல் மாடியூலை குறிக்குது. சரிங்களா? PCMன்றது. இன் விச் வெப்சைட் கேன் யூ ஃபைண்ட் த ஃபுல் டீட்டெயில் ஆஃப் வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் சரிங்களா, வாகனத்தை பதிவு எண்ணை வைத்து அதன் முழு தகவலையும் எந்த இணையதளத்தில் மூலம் நம்ம கண்டுபிடிக்கலாம் கேட்கலான்னா வாகன் RTO இந்தியா. சரிங்களா? இந்த இணையதளத்தில் பார்த்துக்கலாம். வாகன் RTO இந்தியா. சரிங்களா? வாகனத்தோட டீட்டெயில் நம்ம RTO நம்பர். ஓகே, அடுத்தது வாடஸ். சரிங்களா? வாடஸ் 78,900 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த சேஸ் ஃப்ரேம் ஆக்சில் கிவன் ஹியர். அதாவது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சேஸ் ஃப்ரேமினுடைய அச்சில் இந்த 78,900 கொடுத்துருக்காங்களா என்பது எதை குறிக்கிறது? இண்டிகேட் த இதுனா சேஸ் நம்பரை குறிக்குது. சரிங்களா? இந்த கொடுத்துருக்குற இவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எந்த நம்பர்னா சேஸோட நம்பரு. சரிங்களா? இந்த 78,900. சரிங்களா? அதில் பர்டிகுலராக அந்த நம்பர் சேஸ் நம்பரை குறிக்குது. சரிங்களா? பிளாக் பார்டர் வித் ட்ரையாங்கிள் சிம்பிள் எல்லோ பேக்ரவுண்டு ஷேப் ஆர். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வார்னிங் சிம்பிள் நிறையா பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு முக்கோண வடிவில் ஒரு சிம்பிளை கொடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் முக்கோண வடிவத்தில் எல்லோ கலர். சரிங்களா? இது மஞ்சள் கலரில் பேக்ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எல்லோ பேக்ரவுண்டு. சரிங்களா? பிளாக் பார்டரில் என்ன பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரில் பார்டரில் கொடுத்துட்டு சரிங்களா, பிளாக் பார்டரில் கொடுத்துட்டு எல்லோ கலர் கொடுத்து இது மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா அதில் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எந்த சிம்பிள் அப்படின்னா வார்னிங் சிங்கிள் சைன். சரிங்களா? எச்சரிக்கை சின்னங்களை குறிக்குது. எச்சரிக்கை சின்னம். அடுத்தது வாட் இஸ் த வேலிடிட்டி ஃபார் இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ். இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் உடைய உரிமம். இப்போ நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படும்னா அதனுடைய உரிமம் எத்தனை ஆண்டுக்கு வரம்பு வரைக்கும் அப்படின்னா சர்வதேச ஓட்டுநர் உரிமம் செல்லுபடியாகும் கால வரம்பு 1 இயர் தான். சரிங்களா? 1 இயர் தான் அது செல்லுபடியாகும். வாட் ஃபார்ம் வில் த ரெகுலேட்டரி சைன் டேக். உத்தரவு சின்னங்கள் எந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா சர்க்குலர். சரிங்களா? ரெகுலேட்டரி சைன் வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஒய் ஆர் டூ கான்சிக்யூட்டிவ் எல்லோ லைன் ஆன் த ரோடு. 2 எல்லோ லைனு ரோட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா சாலையில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த 2 மஞ்சள் கோடுகள் எதற்காக வரையப்படுகிறது அப்படின்னா திக் ஆஃப் த இட் ஆசியா வால். அதாவது ஒரு சுவராக நினைத்து கொள்ள வேண்டும். அதை எதை சொல்கிறாங்கன்னா ஒரு சுவராக நினச்சிக்க சொல்கிறாங்க. அதாவது திங்க் ஆஃப் இட் இஸ் எ வால். ஒரு வால்வாக நினச்சிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? BSF ஸ்க்ரூ த்ரெட் ஹேவ் இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப். அந்த BSF மரையினுடைய கோணமானது எத்தனை டிகிரி அப்படின்னா 55 டிகிரி கோணம். சரிங்களா? 55 டிகிரி கோணத்தை கொண்டது BSF மரைகள். சரிங்களா? 55 டிகிரி கோணம் கொண்டது. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ்டு ஃபார் பர்மனண்ட் ஃபாஸ்டனிங். பர்மனண்ட்டாக அதாவது பெர்மனண்ட்டான ஃபாஸ்டிங் கொடுக்கப்பட்டுள்ள எந்த ஒன்று நிரந்தர இணைப்பானதாகும் அப்படின்னு கேட்குறாங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில். சரிங்களா? கொடுத்துருக்கிறதுல பர்மனண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவீட் மெத்தட் தான். சரிங்களா? கொடுத்துருக்கிறதுல பர்மனண்ட்டாக எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிவீட்டு வருது. சரிங்களா? மேக்ஸிமம் வெல்டிங் சொல்லுவாங்க.
அதுக்கு எச்சப்படுத்தலை. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வெல்டிங் இல்லாததுனால நம்ம ரிவீட் கொடுக்குறோம். சரிங்களா. கம்ப்ளீட் த வெஹிக்கிள். சரிங்களா. கம்ப்ளீட் வெஹிக்கிள் வித்தவுட் பாடி இஸ் கால்ட் அஸ். பாடி இல்லாத முழுமையான வாகனம் டேஷ் என அழைக்கப்படுதுன்னா சேஸ்ன்னு சொல்லணும். சரிங்களா. என்ன சொல்லணும்? சேஸ். பாடி இல்லாத வாகனத்தை என்ன சொல்லணும்? சேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே. த ஆங்கிள் ஆஃப் ஐஎஸ் த்ரெட் வி ஷேப்பு. ஐஎஸ் த்ரெட்னுடைய ஆங்கிள். சரிங்களா. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வி ஷேப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. வி ஷேப்போடைய இந்த வி த்ரெட்டுனாலே 60 டிகிரி. சரிங்களா. நீ கண்ண மூடி அடிக்கலாம். வி த்ரெட்டுனாலே 60 டிகிரி. நேம் ஆஃப் த டேப் ரேஞ்ச் யூஸ்டு ஃபார் ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ். நெருக்கடியான இடங்களில் பயன்படுத்தப்படும் டேப் ரேஞ்சினுடைய பெயர் வந்து டி ஹேண்டில் டேப் ரேஞ்ச். டி டைப்பு ஹேண்டில் ரேஞ்ச் டேப் ரேஞ்சு தான் அந்த நெருக்கடியான இடங்களை நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா. ஹவு த ட்ரில் சக் ஆர் ஹெல்ட் ஆன் த மிஷின் ஸ்பிண்டில். அதாவது ட்ரில்லிங் மிஷினில் ஸ்பிண்டிலில் ட்ரில் சக்கு எந்த பாகத்துடன் பிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆர்பர். சரிங்களா. பை ஆர்பரால் ட்ரில் செக்கை பிடிச்சிருக்கோம். இப்படி ட்ரில்லிங் மிஷினோட இது இருக்கும். மிஷின் இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இந்த இடத்துல ஆர்பர் மாதிரி இருக்கும். அதில் தான் வந்து ட்ரில் செக்கை நம்ம இன்சர்ட் பண்ணி அதில் ட்ரில் பிட். சரிங்களா. ட்ரில் பிட்டை போட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ஆர்பர் சொல்லுவாங்க. அது பேர் ஆர்பரில் தான் ட்ரில் செக்கை கனெக்ட் பண்ணுவோம். வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்டர் ஸ்க்ரூ இன் டை ஸ்டாக். சரிங்களா. சென்டர் ஸ்க்ரூ டை ஸ்டாக்கின் நன்மை என்னன்னு கேட்குறாங்க. டு அட்ஜஸ்ட் த டெப்த் ஆஃப் த கட்டு. சரிங்களா. டெப்த் ஆஃப் கட்டுடைய கட் எடுப்பதன் ஆழத்தை அட்ஜஸ்ட் செய்ய. சரிங்களா. கட்டு எடுப்பதற்கான ஆழத்தை அட்ஜஸ்ட் செய்யலாம். அட்ஜஸ்ட் த டெப்த் ஆஃப் த கட்டு. ஸ்க்ரூ அதாவது டை ஸ்டாக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா டை ஸ்டாக் இப்படி இருக்கும். இதில் சென்டர் ஸ்க்ரூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நீங்கள் கட்டை வந்து அதிகமாக நல்ல மரம் அதிகமாக வேணும், கட்டு வந்து ஆழமாக வேணும்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. அதான் கேட்குறாங்க. வாட் இஸ் த ரீசன் ஃபார் ரஃப் ஹோல் இன் ட்ரில்லிங் போடுறீங்க. ரஃப் ஹோல் வந்து சொரசொரப்பாக இருக்குது, ரஃப்பாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா ட்ரில்லிங் கட்டிங் ஏஜ் ஆர் நாட் ஷார்ப்பு. ட்ரில் பிட்டோட கட்டிங் ஏஜ் ஷார்ப் இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா. ட்ரில்லிங்கோட கட்டிங் ஏஜ் வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம். which portion of the reamer is reduced in diameter below the cutting edge. ரீமரின் எந்த பகுதியானது கட்டிங் ஏஜ் விட்டத்தை விட குறைவாக இருக்கும். ரீமரோட எந்த பகுதியான கட்டிங் ஏஜை விட குறைவாக இருந்தால் ரீசஸ். ரீமர் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசஸ் தான் உள்ளே இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற பார்ட்டு தான் ரீசஸ் சொல்லுவோம். சரிங்களா. விட்டத்தை விட குறைவாக இருக்கும். த அதர் நேம் ஆஃப் த விங் நட்டோட அதர் நேம் வந்து ஸ்வான் நட். சரிங்களா. விங் நட் எப்படி இருக்கும் அப்படின்னா சரிங்களா அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆக்ஷா ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கும். அது ஸ்வான் நட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஆக்மி த்ரெட்டோட கோணம் கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். த்ரெட்டோட டாப்பிக்லேருந்து அதை மரம் போட்டிருக்காங்களா அந்த மர டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 3 கொஷின்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. இந்த கொஷின் சேர்த்து 4. சரிங்களா. ஆக்மி த்ரெட்டு 29 டிகிரி கோணம், வி த்ரெட்டு கேட்டாங்க 60 டிகிரி கோணம், பிஎஸ்டபிள்யூ கேட்டாங்க 55 டிகிரி கோணம். சரிங்களா. அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த த்ரெட்டோட மறையினா நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா. ஆக்மி த்ரெட்டு 29 டிகிரி. விச் நட் கேன் பி யூஸிலி ஆப்ரேட்டட் பை த தம்ப் அண்ட் ஃபிங்கர்ஸ். கையால் நம்ம ஈஸியாக காட்டக்கூடிய முறையில் பண்ணால் இந்த விங் நட். இப்போ படம் காமிச்சிங்களா விங் நட் ஈஸியாக கட்டக்கூடிய. சரிங்களா. அந்த விங் நட்டு தான் நீங்கள் ஈஸியாக கட்டிக்கலாம். இப்படி இருக்கும். இது ஈஸியாக நீங்கள் கையாலேயே கட்டிக்கலாம். அனதர் நேம் ஆஃப் த சர்க்குலர் ஸ்பிளிட் டை. சர்க்குலர் ஸ்பிளிட்டுடைய அனதர் நேம் என்னென்னா பட்டன் டை. சரிங்களா. பட்டன் டை அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலர் ஸ்பிளிட் டையுடைய இன்னொரு பேர் என்ன பட்டன் டை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விச் டைப் ஆஃப் த கேலிப்பர் இஸ் ஈஸி ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஈஸியாக ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எந்த டைப் கேலிப்பர்னு கேட்குறாங்க. ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் கேலிப்பர். சரிங்களா. ஈஸியாக ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஜாயிண்ட் கேலிப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ரீடிங் ஆஃப் வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் காலிப்பரோட ஸ்மாலஸ்ட் ரீடிங். வெர்னியர் காலிப்பர் மட்டும் கிடையாது. ஸ்க்ரூ அதாவது வெர்னியர் மைக்ரோமீட்டர் கேட்கலாம், வெர்னியர் ஐகேஜ் கேட்கலாம். எதுவும் இல்லைன்னா பெவல் ப்ராடக்ட் எது கேட்டாலும் அதனுடைய
மிகச்சிறிய அளவு ஸ்மாலஸ்ட் அளவு என்ன சொல்லணும்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? வெந்நீர் கலப்பின் குறைந்தபட்ச அளவு என்பது என்ன அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வெந்நீர் கலப்போட லீஸ்ட் கவுண்டோட அளவு என்னன்னா 0.02. சரிங்களா? வச்சுங்க mm. விச் ஹேண்ட் டூல் யூஸ்டு ஃபார் சர்க்குலர் கட் இன் ஷீட் மெட்டல் ஒர்க். ஷீட் மெட்டல் ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தகர ஷீட் இப்படி இருக்குது, ஜிஐ ஷீட்டு, இதை நீங்கள் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, பெண்டு ஸ்னிப்பு யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸ்னிப்புனா கத்திரிக்கோல் மாதிரியே இருக்கும். சரிங்களா? பெண்டு ஸ்னிப். சரிங்களா? பெண்டு ஸ்னிப் வச்சு கட் பண்ணுவோம். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டீல் ரூல். ஸ்டீல் ரூலில் மிகச்சிறிய அளவு நீங்கள் அளக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 mm வரைக்கும் அளக்க முடியும். சரிங்களா? ஸ்டீல் ரூலால் அது மட்டும் தான் நம்மளால் அளக்க முடியும், 0.5. நீங்கள் ஸ்டீல் ரூலில் பார்த்தீங்கன்னா எம்எம்மில் கொடுத்துருப்பாங்க. 2 பெரிய கோடுக்கு இடையில் சின்ன கோடாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 பெரிய கோடுன்றது 1 mm. 1 mmல பாதி 0.5 mm. அந்த கோடு கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அது 0.5 mm. விச் கேஜி யூஸ்டு டு செக் லீக்கேஜ் ஆஃப் த இன்லெட் மேனிஃபோல்டு. இன்லெட் மேனிஃபோல்டோட கசிவை எந்த கேஜி யூஸ் பண்ணி பரிசோதிக்கலாம் அப்படின்னா வேக்யூம் கேஜை வச்சு பரிசோதிக்கலாம். சரிங்களா? இன் ஏ மெட்ரிக் மைக்ரோமீட்டர் ஏ கம்ப்ளீட் ரிவால்வேஷன் ஆஃப் தம்ப் டிவிஷன்ஸ் ஆர். ஒரு மெட்ரிக் மீட்டரை நீங்கள் ஒரு சுற்றுக்கு முழு சுற்று சுற்றுனீங்கன்னா எவ்வளோ தூரம் நகரும் அப்படின்னா 0.5 mm. சரிங்களா? 0.5 mmக்கு நகரும். விச் மைக்ரோமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இப்படி யூ ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம அளக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பார்த்துங்க. விச் பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் ஹோல்டு த ஸ்க்ரைபர். எந்த பார்ட் வந்து யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜில் ஸ்க்ரைபரை ஹோல்டு பண்ணி பிடிப்போம். ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. இப்படி இருக்கும், சாரி இப்படி வரும், கீழே அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கிற மாதிரி வரும். இதில் ஒரு எண்டில் வரும், இதில் ஒரு கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்க்ரைபரை பிடிச்சி இது பண்ணுவோம். அது பேர் ஸ்னங்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்னங், பார் பேர் ஸ்னங். அடுத்தது விச் டைப் ஆஃப் வைஸ் யூஸ்டு ஃபார் ஹோல்டிங் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷாப். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பொருளை பிடிக்கணும் அப்படின்னா பைப் வைஸ் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பைப் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வைஸ் பார்த்தீங்கன்னா வி ஷேப்புக்கு இருக்கும். சரிங்களா? வி ஷேப்புக்கு கொடுத்து இப்படி கொடுத்துருப்பாங்க. மேலேருந்து ஒரு வி ஷேப் வந்து இறங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மேலேருந்து தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஹேண்டில் திருப்ப இது கீழே இறங்கி அந்த ரவுண்ட் ஷேப்பு பிடிக்கும். சரிங்களா? அது பைப் வைஸ். சரிங்களா? பைப்பு வைஸு. விச் பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜ் யூஸ்டு டு செட் த ஸ்க்ரைபர் அட் ரெக்வயர்டு பொசிஷன் எக்ஸாக்ட்லி. யூனிவர்சல் சர்ஃபேஸ் கேஜில் ஸ்க்ரைபரின் சரியான நிலையில் நிறுத்துவதற்கு எந்த பக்கம் பேர்னா ஃபைன் அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூன்னு ஒன்று இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணாலே நீங்கள் சரியான இடத்துல எடுத்துகிட்டு வந்து பொறுமையாக நகர்த்தி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அக்யூரேட்டாக நீங்கள் அளக்கிறதுக்கு அந்த ஃபைன் அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது விச் பார்ட் ஆஃப் த வெர்னியர் மைக்ரோமீட்டர் இஸ் மார்க்டு வித் வெர்னியர் ஸ்கேல் கிராஜுவேஷன். எந்த பார்ட்டில் வெர்னியர் ஸ்கேல் கிராஜுவேஷன் மார்க் பண்ணியிருக்கோப்பாங்க அப்படின்னா இதுதான் மைக்ரோமீட்டர் நினச்சிங்க. சரிங்களா? இதில் இந்த ப்ரௌன் பார்ட்டில் நோட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் ரீடிங் இருக்கும், இந்த சைட்லேயும் இருக்கும். ரவுண்ட் பார்ட்டில் இது பேர் பேரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டு தான் என்ன சொல்லுவோம், பேரல். வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அதில் தான் இருக்கும். மைக்ரோமீட்டருடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 0.01 mm. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. விச் கேஜ் இஸ் யூஸ்டு டு கம்பேர் த ப்ரொஃபைல் ஆஃப் த த்ரெட். த்ரெட்டுனா மரன்னு சொல்லுவோம். அந்த மரையை செக் பண்ணுறதுக்கு எத்தனை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்க்ரூ பிச் கேஜ். இந்த கேஜி பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஸ்க்ரூவாக கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி நிறையா இருக்கும். சரிங்களா? ஒரு த்ரெட்டு வெட்டினா ஒரு ஷாஃப்ட்டில் இது மாதிரி ஒரு ஷாஃப்ட்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நிறையா இருக்கும். சரிங்களா? இதுமாரி ஸ்க்ரூ பிச் கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்க்ரூ பிச் கேஜ். இதிலே ஃபீலர் கேஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இது வந்து கேப் அளக்கிறது. இதே மாதிரி ஷாப் சின்னதாக கொண்டு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை வச்சு 2 பொருளுக்கு இடையில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, கிளியரன்ஸ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது பேர் ஃபீலர் கேஜ். சரிங்களா? ஓகே.
அடுத்தது வாட் இஸ் த ஷேப் ஆஃப் இன்டர்சேஞ்சபிள் ஆன்வில் யூஸ்டு இன் ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர். ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரில் என்ன வடிவ ஆன்வீல்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா வி ஷேப்பு. சரிங்களா, ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டரில் ஆன்வீல் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோமீட்டர் இப்படி இருக்கும். இதில் ஆன்வீல்ன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் இப்படி ஸ்க்ரூ த்ரெட்டு நீங்கள் அளக்க போகிறீங்க அப்படின்னா இது இப்படி இருக்கும். இங்கே வந்து ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்ம த்ரெட் மறைய அளக்க முடியும். சரிங்களா, அப்போ ஸ்க்ரூ த்ரெட் மறை வந்து வி ஷேப்பில் இருக்குது. இங்கே வி ஷேப்பில் இருக்கா, அதை தான் சொல்கிறாங்க, வி ஷேப்பில் இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரேடியேட்டர் இன் த கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டத்தில் ரேடியேட்டருடைய முக்கிய பணி வேலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கூல் த ஹாட் வாட்டர். சரிங்களா, நம்ம இன்ஜின் ஓடுது, ஹாட்டாக இருக்கும். அந்த ஹாட் வாட்டர் அந்த இன்ஜினை வந்து கூல் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா, சூடான தண்ணீரை குளிர்விக்கிறதுக்கு. சரிங்களா, சூடான தண்ணீரை குளிர்விக்க ரேடியேட்டருடைய வேலை என்ன, தண்ணீரை குளிர்விக்கிறது. சரிங்களா, அடுத்தது டைலூஷன் ஆஃப் லூப்ரிகேஷன் ஆயில் இஸ் காசஸ்ட் பை. லூப்ரிகேஷன் ஆயில் நீர்மத்தன்மைக்கு அடைவதற்கு காரணம். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நீர்மத்தன்மை அடைவதற்கு லூப்ரிகேஷன் ஆயில் நீர்மத்தன்மை அடைவதற்கு காரணம் என்னென்னா ஃபியூல் போய் அது கூட கலந்துடுச்சு அப்படின்னா அது நீர்மத்தன்மை அடைஞ்சிரும். லூப்ரிகேஷன் ஆயில் நீர்மைத்தன்மை அடைவதற்கு காரணம் ஃபியூலு, எரிபொருளால் தான் அது மாதிரி ஆகுதுன்றாங்க. இன் வாட்டர் பம்ப் வென் த இம்ப்ளர் ரொட்டேட் இட் ட்ராஸ் வாட்டர் ஃப்ரம் த ரேடியேட்டர். அதாவது வாட்டர் பம்பில் இம்ப்ளர் சுழன்று ரேடியேட்டரில் டேஷிலிருந்து நீர் இழுக்கப்படுது அப்படின்னா லோவர் டேங்க், கீழே இருக்கிற லோவர் டேங்க்லேருந்து இழுக்கப்படும். சரிங்களா, லோவர் டேங்க்கு. விச் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் ஏர் கூலிங் சிஸ்டம். ஏர் கூலிங் சிஸ்டத்தில் வெப்பம் எப்படி கடத்தப்படுது அப்படின்னா வெப்ப கடத்தல், கண்டக்ஷன் மெத்தடில் கடத்துகிறாங்க. வெப்ப கடத்தல் கண்டக்ஷன் மெத்தடில் ஏர் கூலிங் சிஸ்டம். சரிங்களா, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ரேடியேஷன்னா சூரியன்கிட்ட இருந்து நமக்கு வருதில்ல, அதுதான் ரேடியேஷன் மெத்தட் சொல்லுவோம். அடுத்தது 2 type ஆஃப் ஆயில் ஃபில்டரிங் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு இன் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ். தேர் ஆர். என்ன 2 type ஆயில் ஃபில்டரிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஃப்ளோ அண்டு பைபாஸ் ஃப்ளோ. 2 ஃப்ளோ இருக்குது. ஃபுல் ஃப்ளோ ஒன்று, பைபாஸ் ஃப்ளோ யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, 2 type ஆஃப் ஆயில் ஃபில்டரிங் சிஸ்டம். அடுத்தது லோ இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் மேபி டியூ டு. அதாவது லோ ஆயில் அழுத்தம் குறைவாக, இன்ஜினுடைய ஆயிலில் அழுத்தம் வந்து குறைவாக இருப்பது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸசிவ் பேக்லாஷ் பிட்வீன் ஆயில் பம்பு கியர். ஆயில் பம்புடைய கியர்களுக்கிடையே பேக்லாஸ் அதிகம் இருக்கும். சரிங்களா, அதிகமாக பேக்லாஸ் இருக்கிறதுனால இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான ப்ரெஷர். சரிங்களா, ஆயில் ப்ரெஷர் பேக்லாஷ்னால். அடுத்தது த பர்பஸ் ஆஃப் த ஃபேன் இன் அண்ட் இன்ஜின் கூலிங் சிஸ்டம் இஸ் டு. இன்ஜின் கூலிங் சிஸ்டத்தினுடைய ஃபேனுடைய பயன் என்ன அப்படின்னா ட்ரா ஏர் த்ரோ த ரேடியேட்டர் வழியாக காற்றை இழுக்குது. சரிங்களா, பர்பஸ் ஆஃப் த ஃபேன் கூலிங் ஃபேன் மாதிரி தான் அது. இப்போ ஃபேன் என்ன பண்ணுதுன்னா ரேடியேட்டருடைய ஹீட்டை இழுக்குது. சரிங்களா, ரேடியேட்டர் வழியாக காற்றை இழுக்குது. இன்ஜின் கூலிங் சிஸ்டம். சரிங்களா, ட்ரா ஏர் த்ரோ த ரேடியேட்டர். அதனால் என்ன ஆகுது, அந்த தண்ணி வந்து அது ஹீட் வந்து வெளியேற்றப்படுது. சரிங்களா, தண்ணி மூலியமாக இதாகி தண்ணி சூடாகிறதுனால ரேடியேட்டர் ஜில்லுன்னு காற்று படும்போது ஜில்லுன்னு ஆக்கி அதை சரி பண்ணுது. ஓகே, அடுத்தது த பிரின்சிபல் ஆஃப் எ ரேடியேட்டர் அண்ட் இன்ஜின் கூலிங் சிஸ்டம் இஸ் டு. இன்ஜின் கூலிங் சிஸ்டத்தில் அமைந்துள்ள ரேடியேட்டருடைய கொள்கை என்னன்னு கேட்குறாங்க. இதனுடைய வேலை என்னென்னா ஸ்ப்ரெட் அவுட் த ஹாட் வாட்டர் ஓவர் த லார்ஜ் ஏரியா. சரிங்களா, அதிக பரப்பளவில் சூடான தண்ணீரை எடுத்து செல்வது. ஸ்ப்ரெட் அவுட், சூடான தண்ணீரை வெளியே எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிக்கிறதுனால அது கூல் ஆகுது. சரிங்களா, ஸ்ப்ரெட் அவுட் த ஹாட் வாட்டர் ஓவர் த லார்ஜ் ஏரியா. அதிகப்படியான அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரை பெரிய அளவுக்கு சர்க்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுது, அது கூல் ஆகுது. சரிங்களா, அதுதான் ரேடியேட்டருடைய சிஸ்டம் கான்செப்ட். அடுத்தது ஹவு மெனி பம்பிங் எலமெண்ட் இஸ் சிஆர்டிஐ. சிஆர்டிஐயில் ஹை ப்ரெஷர் பம்பில் இருக்குது. ஹவு மெனி
பம்பிங் எலமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பம்பிங் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா சிஆர்டிஐ ஹை ப்ரெஷர் பம்பில் 3. சரிங்களா, there are 3. அடுத்து வேர் இஸ் லொக்கேட்டட் ஆஃப் இன் லோ ப்ரெஷர் ஃபீட் பம்ப் இன் சிஆர்டிஐ இன்ஜின். சரிங்களா, வேர் இஸ் லொக்கேட்டட் லோ ப்ரெஷர் ஃபீட் பம்ப் இன் சிஆர்டிஐ இன்ஜினில் எங்கே பொறுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லோ ப்ரெஷர் ஃபீட் பம்ப்பு இந்த ஃபியூல் டேங்க். சரிங்களா, ஃபியூல் டேங்க்கில் பொறுத்திருப்பாங்க, இந்த ஃபியூல் டேங்க்கு. நெக்ஸ்ட்டு, ஜென்ரலி த ஃபீட் பம்ப்ஸ் இன் டீசல் இன்ஜின்ஸ் ஆர் டிரைவன் பை. பொதுவாக டீசல் இன்ஜினில் உள்ள ஃபீட் பம்ப்பு இயக்கம் பெறுவது எதன் மூலம் அப்படின்னு கேட்குறேன். எதன் மூலம் இயக்கம் பெறுது அப்படின்னா கேம் கிராஃப்ட். சரிங்களா, கேம் ஷாஃப்ட் ஆஃப் எஃப்ஐபி. சரிங்களா, கேம் ஷாஃப்ட் மூலிமா தான் இது இயக்கம் பெறுது ஃபீட் பம்ப்பு. த ட்ரெயின் பிளக் இன் த ஃபியூல் டேங்க் இஸ் ப்ரொவைடட். ஃபியூல் டேங்க்கில் ஏன் ட்ரெயின் பிளக் வைக்கிறாங்க அப்படின்னா டு ட்ரெயின் த ஃபியூல்ஸ், அதாவது ஃபியூலை வெளியேற்றுறதுக்கு. சரிங்களா, ட்ரெயின் த ஃபியூல், வடிகட்டுதல். சரிங்களா, how much pressure developed by CRDI diesel engine pump. CRDI diesel engine பம்பில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வரும் பண்ணால் 1000 to 1600. சரிங்களா, 1000 to 1600 bars வரைக்கும் ப்ரெஷரை ரெடி பண்ண முடியுது. அடுத்தது which meter used for to measure the PHP. சரிங்களா, பிரேக் ஹார்ஸ் பவரை எந்த மீட்டர் மூலிமா அளக்க முடியும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அளக்கிறதுக்கு டேக்கோமீட்டர். சரிங்களா, டேக்கோமீட்டர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டிரைவ்ஸ் த ஃபியூல் ஃபீட் பம்ப். பின்னொன்றில் எது ஒன்று ஃபியூல் ஃபீட் பம்பை இயக்குகிறது அப்படின்னா எஃப்ஐபி கேம் ஷாஃப்ட். ஃபியூல் ஃபீட் பம்பை இயக்கிறது யாருன்னா எஃப்ஐபி கேம் ஷாஃப்ட் தான் அதை இயக்குது. வாட் இஸ் த ரீசன் ஃபார் பைப் இக்னிஷன் இன் பெட்ரோல் இன்ஜின். பெட்ரோல் இன்ஜினில் ப்ரீ இக்னிஷன். சரிங்களா, ப்ரீ இக்னிஷன் பெட்ரோல் இன்ஜின்லேயும் ப்ரீ இக்னிஷன் ஏற்பட முக்கிய காரணம் என்ன அப்படின்னா 3 காரணம். சரிங்களா, கார்பன் டெபாசிட் இன் கம்பஷன் சேம்பர், இம்ப்ராப்பர் டைமிங், இம்ப்ராப்பர் ஏர் ஃபியூல் மிக்சர். சரிங்களா, அப்போ அனைத்தும். த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு இன்ஜின் டைப், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் டைப் எது அப்படின்னா இன்லைன் இன்ஜின். சரிங்களா, இன்லைன் இன்ஜின் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. what are the commonly used double angle for 4 cylindrical engine. 4 cylindrical இன்ஜினில் காமனாக எத்தனை டிகிரியில் டபுள் ஆங்கிள்னால் 48 48 to 52 டிகிரி, 52 டிகிரி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. which part of the piston is subjected to high pressure and temperature. பிஸ்டனோட என்ன பாகமானது உயர் அழுத்தத்திற்கும் வெப்பநிலைக்கும் உட்படுத்தப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. பிஸ்டனுடைய எந்த பாகமானது உயர் அழுத்தத்திற்கும் வெப்பநிலைக்கும் உட்படுத்தப்படுதுன்னா கிரவுண்டு. சரிங்களா, பிஸ்டனுடைய கிரவுண்ட் பார்ட். அடுத்தது a 4-stroke engine produce and power stroke in 4. ஒரு 4 வீச்சு இன்ஜினில் ஒரு ஆற்றல் வீச்சு எத்தனை சுற்றுகளில் உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. 4-stroke இன்ஜினில் ப்ரொடியூஸ் த பவர் ஸ்ட்ரோக் வந்து 2 revolution. சரிங்களா, 2 revolution ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட். சரிங்களா, கிராங்க் ஷாஃப்டோட 2 சுற்றுக்கு. சரிங்களா, 2 சுற்றுக்கு அளவு தான் பவர் ஸ்ட்ரோக் உருவாகுது. அடுத்தது விச் பார்ட் ஆஃப் 2-stroke இன்ஜின் போர்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பை. அதாவது எந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்களில் போர்ட்டுகளை மூடி திறக்கக்கூடிய பாகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. போர்ட்டுகளை மூடி திறக்கக்கூடிய பாகம் யாருன்னா பிஸ்டன் தான் மூடி திறக்கும். சரிங்களா, பிஸ்டன். இந்த இன்ஜின் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் விச் ஒன் ஆஃப் த பார்ட் இஸ் மேக் த ஸ்பெஷல் டிசைன் ஃபார் ரிடியூஸ் சவுண்ட் அண்ட் ஹீட். சவுண்டையும் ஹீட்டையும் குறைக்கக்கூடியது. சரிங்களா, அப்போ இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா யார் மஃப்ளர், சைலன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதான் மஃப்ளர். which type of clutch used in the 2-wheeler. எந்த டைப் ஆஃப் கிளச் வந்து 2-wheelerல யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டி பிளேட் கிளச். சரிங்களா, எந்த டைப் ஆஃப் கிளச் 2-wheelerல யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டி பிளேட் கிளச்சு. the clutch lining used in clutch plate assembly have to withstand. கிளச் பிளேட் வந்து
அசம்பிளி வித் ஸ்டாண்ட் தாங்குது. அதாவது கிளச் பிளேட் அசம்பிளி பயன்படுத்தப்படும் கிளச் லைனிங் ஆனது டேஷை தாங்கக்கூடியது அப்படின்னா ஹை டார்க். சரிங்களா, அதிக திருப்புத்திறனை தாங்கக்கூடியது. சரிங்களா, லைனிங் கிளச் பிளேட். ஓகே, அடுத்தது விச் கியர் இன் த கியர் பாக்ஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் த ரிவர்ஸ் ஸ்பீடு. சரிங்களா, டைரக்ஷன் ஆஃப் த ரிவர்ஸ் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுதுன்னா ஐடியல் ஷாஃப்ட் கியர். ஐடியல் ஷாஃப்ட் கியர் தான் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணுது. சரிங்களா, விச் பார்ட் ஆஃப் த டார்க் கன்வெர்ட்டர் அலோவ் த ஸ்டேட்டார் டு ரோட்டார் இன் த ஒன் டைரக்ஷன். அதாவது டார்க் கன்வெர்ட்டருடைய ஸ்டேட்டார் ஒரே திசையில் சுழல செய்ய அனுமதிக்கும் பாகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே திசையில் சுழல செய்ய வைக்க பாகம் எதுனா இம்ப்ளர். சரிங்களா, இம்ப்ளர் தான் பண்ணுது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட் ஆஃப் விச் ஆங்கிள் ஆஃப் மூமெண்ட். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜாயிண்ட் எந்த கோண அளவில் சுழல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. 30 to 43 டிகிரி. சரிங்களா, நீங்கள் நிறைய பேர் இந்த ஹைகோர்ட்டில் ஜட்ஜி இருக்காங்களா, அவங்களுக்கு கார் டிரைவரிங் போஸ்டிங் கேட்பாங்க. டிஎன்பிசிலேருந்தோ சரி, இல்லை டைரக்ட் கால்ஃபரு, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டிரைவர் கால்ஃபர் கேட்பாங்க. போக்குவரத்து துறை டிஎன்இபி அதாவது போக்குவரத்து டெப்போலேருந்து கேட்கலாம், டிஎன்எஸ்டிசி. சரிங்களா, அதுலேருந்து எது கேட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, எம்எம்பி ட்ரேடு இதிலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இப்படி வரும். சரிங்களா, அதனால் இது மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா படித்து வச்சிங்க. சரிங்களா, விச் இஸ் த பிஸ்டன் ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் ஆப்ரேஷன் லிவர் யூஸ்டு டு பவர் டேக்அப். அதாவது பவர் டேக்அப் பயன்படுத்தப்படும் போது ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் ஆப்ரேட்டிங் லிவர் எந்த நிலையில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. லிவர் ஆப்ரேட் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் கேஸ் எந்த நியூட்ரலில் இருக்குன்னா நியூட்ரலில் இருக்கணும். சரிங்களா, நியூட்ரல் நிலையில் இருக்கணும். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைப் ஆஃப் கியர் யூஸ்டு இன் டிஃப்ரென்ஷியலில் எந்த அமைப்பு வகை கியர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பெவல் கியர். சரிங்களா, படிச்சிருப்பீங்க, பெவல் கியர் ஞாபகம் வச்சுங்க. அப்ராக்சிமேட்லி த கிளச் ஃப்ரீ பிளே எவ்வளோ இருக்கணும் தோராயமாக? கிளச்சியுடைய ஃப்ரீ பிளேனா 3/4 முக்கால் அப்படின்னு சொல்லுவோம். 3/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சு இருக்கணும். ஹவு டஸ் எ டர்போ சார்ஜர் கெட் டிரைவ். டர்போ சார்ஜர் எந்த முறையில் டர்போ சார்ஜ் இயக்கப்படுது அப்படின்னா பை எக்ஸாஸ்ட் கேஸ். சரிங்களா, வெளியேற்றக்கூடிய காற்றால் தான் அது இயக்கப்படுது, எக்ஸாஸ்ட் கேஸ். அடுத்தது விச் சென்சார் யூஸ்டு டு மெஷூர் த மேக்னிடியூட் ஆஃப் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. காந்தப்புலத்தினுடைய காந்த அளவிட எந்த சென்சார் பயன்படுத்துனா காந்தத்துக்காக பார்த்தீங்கன்னா ஹால் எஃபெக்ட் சென்சாரை பயன்படுத்துகிறாங்க. ஹால் எஃபெக்ட் சென்சார். விச் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ரிவெண்ட் ஸ்டாலிங் ஆஃப் இன்ஜின் வென் அடிஷ்னல் லோட் ஆர் பிளேஸ்டு ஆன் த இன்ஜின். இன்ஜினுக்கு கூடுதலாக லோடுகள் கொடுக்கும்போது இன்ஜின் சுழற்சி நின்று விடுவதை எந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் தடுக்குது? சரிங்களா, கூடுதலாக லோடு கொடுக்கும்போது டக்குன்னு இன்ஜின் ஓவர்லோடு ஆஃப் ஆகுதில்ல, அதை தடுக்கிறது யாருன்னா ஐடியல் ஸ்பீடு கண்ட்ரோல் சிஸ்டம். ஐடியல் ஸ்பீடு கண்ட்ரோல் சிஸ்டம் தான் அதை தடுக்குது. சரிங்களா, ஆஃப் ஆகாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஹவு மச் ஸ்பீட் டர்போ சார்ஜர் பை டிரைவ் எக்ஸாஸ்ட் கேஸ். டர்போ சார்ஜர் எவ்வளோ வேகத்தில் இயங்குகிறது, எக்ஸாஸ்ட் புகை வெளியேறக்கூடிய புகை இயக்கப்படுது அப்படின்னா 2,80,000 ஆர்பிஎம். சரிங்களா, 2,80,000 ஆர்பிஎம்மில் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க, இயங்குது. சரிங்களா, வாட் இஸ் த மெட்டீரியல் ஆஃப் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு. எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டு எந்த உலகத்தால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேஸ்டைன் மெட்டீரியல். சரிங்களா, என்ன மெட்டீரியல்னால் வார்ப்பிரும்பு. கேஸ்டைனா வார்ப்பிரும்பு சொல்லுவாங்க. பிராஸ்னா பித்தளை, பிரான்ஸ்னா வெண்கலம், ஸ்டீல்னா எக்குன்னு சொல்லுவாங்க. நான் வச்சுங்க, சாரி. வேர் இஸ் கனெக்டட் த ஆக்சிலரேட்டர் பெட்டல் சென்சார். சரிங்களா, ஆக்சிலேட்டரில் பெட்டல் சென்சார் எங்கே வச்சுருக்காங்க கேட்குறாங்க. பெட்டல் சென்சார் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னா நியர் ஆக்சிலேட்டர். ஆக்சிலேட்டர் பக்கத்தில் தானே ஆக்சிலேட்டர் பெடல் சென்சார் வச்சுருப்பாங்க, அதான் சொல்ல வராங்க. நியர் ஆக்சிலேட்டருக்கு அருகில் அந்த சென்சார் வச்சுருக்காங்க. த்ராட்டில் பொசிஷன் சென்சார் வேர் ஃபிட்டட் த இன்ஜின். த்ராட்டில் பொசிஷன் சென்சார் இன்ஜினில் எங்கே பொருத்தப்பட்டுன்னு கேட்குறாங்க. இன்லெட் மேனிஃபோல்டில் வச்சுருப்பாங்க. இன்லெட் மேனிஃபோல்டில் த்ராட்டில் பொசிஷன் சென்சார் இருக்குது. அடுத்தது வேர் இஸ் த ஆக்சிஜன்
அதாவது O2 சென்சார் இன்ஸ்டால்டு இந்த CRDI இன்ஜின். CRDI இன்ஜினில் O2 சென்சார் எங்கே, ஆக்சிஜன் சென்சார் எங்கே வச்சுருக்காங்க கேட்குறாங்க. கேட்டலைஸ்ட் கன்வெர்ட்டரில் இருக்குது. எங்கே இருக்கும் அப்படின்னா கேட்டலைஸ்ட் கன்வெர்ட்டர்கிட்ட இருக்கும். அடுத்தது விச் சென்சார், ஏன் கேட்டலைஸ்ட் கன்வெர்ட்டர்னால் இன்ஜின் வந்து எரிபொருளை 100% எரி வைக்க முடியாது ஓரளவுக்கு. அப்போ வெளியேற்றக்கூடிய அன்வான்ட் ஃபியூலெலாம் வந்து அது வந்து வெளியே போச்சுன்னா மக்களுக்கு அதிக சேதத்தை கொடுக்கும். அதை தடுத்து அதை என்ன பண்ணணும், அதை நல்லா சுத்தமான இதுவாக மாற்றி நல்லா எரிஞ்சு அதுக்கப்புறம் ஆவியை வெளியேற்றது தான் இந்த மேனிஃபோல்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? கேட்டலைஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். அதனால தான் அந்த ஆக்சிஜன் சென்சார் அங்கே வச்சுருக்காங்க. நான் வச்சுங்க. ஓகே. விச் சென்சார் யூஸ்டு டு அலர்ட் த டிரைவ் ஆஃப் அன்சீன் ஆப்ஸ்டாக்கல்ஸ், சாலைகளில் தெரியாத தடைகளை டிரைவருக்கு எச்சரிக்கை செய்ய எந்த சென்சார் பயன்படுத்தப்படுதுன்னா பார்க்கிங் சென்சார். சரிங்களா? பார்க்கிங் சென்சார் நான் வச்சுங்க. பார்க்கிங் சென்சார். வேர் இஸ் ஃபிட்டட் த லைட்டிங் எமிஷன் டயோட் சென்சார், லைட் எமிட்டிங் டயோட் எந்த சென்சாரில் பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சாரில். எங்கே பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா எல்இடி. சரிங்களா? லைட் எமிட்டிங் டயோட்னா எல்இடி சென்சார்னு சொல்கிறாங்க. இது எங்கே பொருத்தணும்னா கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன் சென்சாரில் இருக்குது. ஹவு ஃப்ளோ மோட் ஒர்க் இன் ஏசி சிஸ்டம், ஏசி சிஸ்டத்தில் பாயும் நிலை எவ்வாறு வேலை செய்யுதுன்னு கேட்குறாங்க. ஏர் இஸ் ரீசர்க்குலேட்டட் த கேபினில் உள்ள காற்றை மறுசுழற்சி செய்கிறது தான் இந்த ஃப்ளோ மோடு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃப்ளோ மோடு எதுக்குன்னா ஏர் ரீசர்க்குலேட் பை த கேபின் ஏசி சிஸ்டத்தில். சரிங்களா? அடுத்தது இன் வாட்டர் கெமிக்கல் ஃபார்முலா, தண்ணீருடைய மூலக்கூறு நமக்கு படிச்சிருப்போம் சின்ன வயசில். H2O அப்படின்னா தண்ணி, ஓனா ஆக்சிஜன், O2னா ஆக்சிஜன். சரிங்களா? CO2னா கார்பன் டை ஆக்சைடு, CO னா கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? அடுத்தது ஏர் கண்டிஷன் சிஸ்டம் கம்ப்ரஸர் மேடு பை, ஏர் கண்டிஷன் சிஸ்டத்தில் கம்ப்ரஸர் வந்து எதால் செஞ்சுருக்காங்க, என்ன மெட்டீரியல்னா அலுமினியம் அலாய். சரிங்களா? ஏன்னா துருப்பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக அலுமினியம் அலாயில் செஞ்சுருக்காங்க. அடுத்தது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணுன்றதுக்காக. சரிங்களா? அடுத்தது ரிசீவர் டிரைவர். சரிங்களா? ரிசீவர் ட்ரையர் வேர் ஃபிட்டட் த கார் ஏர் கண்டிஷன் சிஸ்டம், காரோட ஏர் கண்டிஷன் சிஸ்டத்தில் ரிசீவர் டிரைவர் எங்கே வச்சுருப்பாங்க கேட்குறாங்க. எங்கே இருக்கும் அப்படின்னா பிட்வீன் த கண்டென்சர் அண்டு எவாப்ரேட்டர், கண்டென்சருக்கும் எவாப்ரேட்டருக்கும் இடையில தான் இந்த ரிசீவர் ட்ரையர் இருக்கும். சரிங்களா? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் கிளச் இன் ஏர் கண்டிஷன் சிஸ்டம், ஏர் கண்டிஷன் சிஸ்டத்தில் கிளச். சரிங்களா? மேக்னெட்டிக் கிளச்சு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. கனெக்ட் அண்டு டிஸ்கனெக்ட் த டிரைவ் டு கம்ப்ரஸர். சரிங்களா? கம்ப்ரஸர், அதாவது என்ன சொல்கிறாங்க, கம்ப்ரஸருக்கு டிரைவை இணைக்க மற்றும் துண்டிக்க தான் சரிங்களா இந்த மேக்னெட்டிக் கிளச்சு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஜென்ரலி ஏசி கண்டென்சர் ஃபிட்டட் த ஏசி சிஸ்டம், பொதுவாக ஏசி கண்டென்சர் ஆனது எங்கு பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஏசி கண்டென்சர், ஜென்ரலி ஏசி கண்டென்சர் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஆஃப் த மெயின் ரேடியேட்டர். சரிங்களா? ரேடியேட்டருடைய ரேடியேட்டருடைய அதாவது மெயின் ரேடியேட்டருக்கு முன்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கும் ஜென்ரலி ஏசி கண்டென்சர். சரிங்களா? ஏசி கண்டென்சர் ஏசி சிஸ்டத்தில் எங்கே ஃபிட் பண்ணால் முன்னாடி. அடுத்து ஹெச்விஏசி, த கண்டென்சர் ஈஸிய. ஹெச்விஏசியில் கண்டென்சர் என்பது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். கண்டென்சரோட வேலை என்ன, ஹீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. சரிங்களா? கூல் பண்ணுற மாதிரி ஹீட்டை வெளியேற்றுறது. சரிங்களா? கடத்துறது அப்படின்னா வச்சு ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ப்ளோவர் மூவிங் சக்டட் அதாவது ப்ளோவர் மூவிங் சக்டட் ஃப்ரம் த அவுட் சைடு ஏர். சரிங்களா? அவுட் சைட்லேருந்து வாட் ஃபோர்ஸ் த சென்டர் த ஹீட்டர் கோர். சரிங்களா? ப்ளோயர் இயங்கி வெளியேற்றிய காற்று உறிஞ்சி டேஷ் விசையாக ஹீட்டர் கோர் பகுதி அனுப்பப்படுகிறது அப்படின்னா என்ன விசையானா சென்ட்ரிஃபுகல் ஃபோர்ஸாக ஹீட்டர் கோர் பகுதிக்கு அனுப்பப்படுது. சரிங்களா? அது எப்படி அனுப்புதுன்னா மைய விலக்கு விசையாக அனுப்புது, அந்த ஃபோர்ஸில் அனுப்புது. த பாயிலிங் டெம்பரேச்சர் இன் an ஆட்டோமொபைல் ஏசி ரெஃப்ரிஜரேட்
ரெஃப்ரிஜ்மெண்ட் இஸ் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு கேட்குறாங்க. பாயிலிங் டெம்பரேச்சர் சரிங்களா. பாயிலிங் டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமொபைல் ஏர் கண்டிஷனில் கொதிநிலை தோராயமாக அப்படின்னா -30 டிகிரி செல்சியஸ் -30 டிகிரி செல்சியஸில் ஏர் கண்டிஷனர் சரிங்களா. அடுத்தது R134A ரெஃப்ரிஜரண்ட் கால்ட், அதாவது R13 ரெஃப்ரிஜரண்ட் என்று அழைக்கப்படுவது எதுனா டெட்ராஃப்ளோரோ எத்திலீன் சரிங்களா. டெட்ராஃப்ளோரோ எத்திலீன் தான் இது R134A டெட்ராஃப்ளோரோ ஈத்தேன். What is the symptom if there is storage of refrigerant in a car AC? அதாவது ஏசி காரோட ஏசியில் ரெஃப்ரிஜரண்ட் குறைவதால் எத்தகைய அறிகுறி வெளிப்படும் அப்படின்னா பபிள்ஸ் அப்பியர் இன் சைட் கிளாஸ் லெவல் இண்டிகேட்டர். சைட் கிளாஸோட லெவல் இண்டிகேட்டரில் பபிள்ஸ் வரும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது which device act as an evaporator temperature sensing switch, அதாவது டெம்பரேச்சர் சென்சிங் சுவிட்சில் எவாபரேட்டராக எது ஆக்ட் ஆகுதுன்னா தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்ச். எந்த சாதனம் எவாபரேட்டர் வெப்பநிலை உணர்திறன் சுவிட்சாக செயல்படுதுன்னா தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்சு செயல்படுது. அடுத்து which part of ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் அப்சர்வ் மாய்ஸ்டர் இன் த சிஸ்டம், ஏர் கண்டிஷன் அமைப்பில் எந்த பகுதி ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது அப்படின்னா ரிசீவர் பகுதி தான் ஈரப்பதத்தை உறிஞ்சுது. which component increase the refrigerant vapor from low pressure to high pressure, குறைந்த அழுத்தத்திலிருந்து அதிக அழுத்தத்திற்கு ரெஃப்ரிஜரண்ட் வேப்பர் சரிங்களா. ரெஃப்ரிஜரண்ட்டுடைய வேப்பரை எந்த பாகம் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. குறைஞ்ச அழுத்தத்துலேருந்து அதிக அழுத்தத்துக்கு ரெஃப்ரிஜரண்ட் வேப்பரை வந்து அதிகமாக்குறது யாருன்னா கம்ப்ரஸர் சரிங்களா. கம்ப்ரஸர் தான் இந்த வேலை செய்யுது. கம்ப்ரஸர். நார்மலி த ரெஃப்ரிஜரண்ட் இஸ் நோன் அஸ், ரெஃப்ரிஜரண்ட் பொதுவான நடைமுறையில் உள்ளது அப்படின்னா அதாவது R12 அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. R12 அப்படின்னு சொல்லுவோம். ஹவு ஹீட்டர் ஒர்க் இன் ஏசி சிஸ்டம், ஏசி சிஸ்டத்தில் ஹீட்டர் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்குறாங்க. ஹாட் ஏர் இஸ் சர்க்குலேட்டட் சரிங்களா. ஹாட்டான ஏர் வந்து சர்க்குலேட் பண்ணுறாங்க. ஹவு ஹீட்டர்ஸ் ஒர்க்ஸ் இன் ஏசி சிஸ்டம் வந்து ஹாட் ஏர் சர்க்குலேட்டட். ஹாட் ஏர் சர்க்குலேட் ஆகும்போது அது கூல் ஆகிடும் சரிங்களா, கூலிங் கிடைக்கும். அதுதான் த ஏசி காம்பனவுண்ட் சைட் கிளாஸ் சரிங்களா. ஏசி காம்பனவுண்ட் சைட் கிளாஸ் மில்கி அப்பியரன்ஸ் வாட் ப்ராப்ளம், அதாவது ஏசி பாகமானது சைட் கிளாஸில் சரிங்களா சைடு கிளாஸில் பால் போன்ற தோற்றம் ஏற்பட என்ன குறைபாடு அப்படின்னு கேட்குறாங்க. வாட்டர் இன் சிஸ்டத்தில் தண்ணீர் உட்புகுதல் சரிங்களா. சிஸ்டத்தில் தண்ணி போயிடுச்சு அப்படின்னா அது மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சைட் கிளாஸில் மில்கி பால் வண்ணத்தில் தோன்ற காரணம் என்னென்னா அதுதான் வாட்டர் இன் சிஸ்டத்தில் உள்ள தண்ணீர் புகுந்திருந்தால் அது மாதிரி இருக்கும். அடுத்தது த கம்ப்ரஸர் compress the refrigerant to a max pressure -to 1000 சென்டிகிரேட் சரிங்களா. 1000 செல்சியஸுக்கு பண்ணுது அப்படின்னா எந்த இதில் இருந்து அப்படின்னா 20 kgf/cm², 20 kgf அட்டு 100 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸில் 20 kgfகளுக்கு பண்ணுது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் இது போல் இன்னும் நம்ம பல வீடியோ உங்களுக்காக போட முடியும் சரிங்களா. உங்களுடைய சப்போர்ட் தேவை. அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் கெப்ட் இன் த டேஷ் பை திஸ் வால்வ், அதாவது குறைந்தபட்ச அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வகையில் ஒரு நிலையான அழுத்தத்தை பகுதி வால்வு பராமரிக்குது. எந்த பகுதி வால்வுனா எக்ஸ்பென்ஷன் வால்வு தான் இதை பராமரிக்குது. பை எக்ஸ்பென்ஷன் சரிங்களா. எக்ஸ்பென்ஷன் வால்வு
அடுத்தது லாஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த கேஸ் சேஞ்ச் டு லிக்யூட் அண்டு கேஸ் இன் ஃப்ளோ ஆஃப் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். அதாவது ஃப்ளோ ஆஃப் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தில், அதாவது எந்த வகை கேஸ் திரவமாகவும் வாயுவாகவும் மாறி ஏசி சிஸ்டத்தில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரண்ட். சரிங்களா, ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்ற கேஸ் தான் மாதிரி பண்ணுறோம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.